ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஹியர். நம்ம இந்த வீடியோவில் எப்பவும் போல் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பற்றி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் சில கருத்துக்களை தூவி விடுறது நம்மளோட வழக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சில கருத்துக்களை தூவி விடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சில விஷயங்களை பற்றி பேசியே ஆகணும். நம்ம மிடில் கிளாஸ் லைஃபுங்கிறது எப்படி கொடுமைப்பட்ட லைஃப்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாட்டுக்காக தான் உழைக்கிறோம், பட் மத்தியானம் சாப்பிடாம கூட உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதை எங்கேயே கேட்டேன், இது ரொம்ப உண்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் பாருங்களேன், இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், இப்போ எங்கள் அப்பாலாம் ஒரு வாரம் வேலை இல்லைன்னா வீடே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்காரு, பட் பாதி நேரம் மத்தியானம் சாப்பிடவே மாட்டார். நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் வேலை பார்க்குறது. ஒரு வாய் கஞ்சிக்கும் ஒரு வயிற்று கஞ்சிக்கும் தான் நம்ம வேலை பார்க்குறது, கடன் இல்லைங்கிற பட்சத்தில். பட் ஆனால் அந்த வேலைக்காக நம்ம சாப்பாட்டே விட்டுட்டு வேலை பார்க்குறோம். நான் சொல்கிறது புரியுதா? நம்ம பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு ஃபீல் பண்ணுறோம், பட் அந்த நிம்மதியை விட்டுட்டு வேலை பார்க்குறோம். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலை நம்ம கையில் இல்லை. அந்த வேலையை இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி பொம்மையாக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் ஆட வேண்டியிருக்கா, அதான் நெசமும் கூட. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலை எதுக்காக பார்க்குறோம்னா பணத்துக்காக பார்க்குறோம். ஸோ அந்த பணம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா உங்கள் லைஃபே உங்கள் கையில் இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். குத்து மதிப்பாக ரவுண்டாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதான் நான் சொல்ல வரேன். எப்போவுமே பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லாத காரணத்துக்கு பணம் காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகும்னு நான் சொல்ல வரேன். பணம் நம்ம கரெக்டாக வச்சிருந்தா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தங்கும். நம்மகிட்ட இல்லாத வரைக்கும் பணம் நம்மளை சுத்தவிட தான் போகுது. இது எத்தனை பேர் லைஃப்பில் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கல. நான் படித்து முடிச்சதுலேருந்து நான் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் பார்க்குற கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுமே கிடையாது. கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காலைல 9 மணி போய்ட்டா நைட்டு 9:30க்கு வருவேன். தூங்க 11 மணி 12 மணி ஆயிரும். நான் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு தூங்க 12 மணி ஆயிரும். பட் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறோம். பட் அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெறும் அந்த 12,500 சம்பளத்துக்காண்டி தான் போக வேண்டியிருக்கு. அதுவும் இல்லைனா உட்காந்துருக்கணுமே, இஎம்ஐ கட்டணுமே, வீட்டில் சப்போர்ட் பண்ணணுமே, தண்டச்சோறாயிருவோமேங்கிற பயம் அப்படி தான் இருக்குது. கேட்கலாம், ஏன்டா படிச்சிருக்கலாமே எல்லாம் கேட்குறீங்க. பட் அதெல்லாம் ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி லைஃப் இருக்கும், ஸ்டோரி இருக்கும். பட் ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பணத்தையும் நம்ம வாழ்க்கையையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அந்த வேலை, இந்த பணம், இந்த வாழ்க்கை எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றோடு பிணைந்தது. நமக்கு பிடிச்ச வேலை பார்த்தாலே நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம பணம் நம்மகிட்ட இருந்தாலே நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஒரு வேளை பணம் நம்மகிட்ட இருந்தால் கூட நம்ம பிடிக்காத வேலைக்கு போக மாட்டோம் இல்லையா? அப்படி கூட இருக்கலாம். ஸோ அப்படின்னு வச்சு நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பணத்தோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் பல வகையில் விளாண்டுருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எப்படின்னு தெரியல. இந்த பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுட்டு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2, 3 வாட்டி கேட்பாரு. நம்மளால் கொடுக்க முடியல, நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கல, பதில் சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் 2, 3 வாட்டிக்கு மேலே ஒரு டோனே மாறிடும். என்ன நீ கொடுக்க மாட்டியா? மரியாதையே போயிடும். அந்த மாதிரி அந்த பணம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மரியாதையை தீர்மானிக்க வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லவனாக இருக்கலாம், தண்ணி அடிக்காமல் இருக்கலாம், சிகரெட் அடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் நல்லவனே உங்களுக்கு அக்மா சர்டிஃபிகேட் கடவுளே கொடுத்தா கூட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் வில்லனாகவும் எதிரியாகவும் தான் பல பேருக்கு தெரிவிங்க. அதான் நெசம். இது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டதுங்க. நம்ம எவ்வளோ தான் நம்ம நண்பன் சொல்லிட்டு போனா கூட அந்த பணங்கிறது நம்ம 2 பேருமே பிரிச்சிரும். ஏன்னா இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அந்த பணம் வரணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது போதும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், இங்கே பாரு பணத்தை பேராசை பிடிச்சிருக்கு, எவ்வளோ காசு வச்சிருக்கான், இன்னும் காசு 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 நாளே நானே அப்படி சொல்கிறோம். பட் உண்மை என்னென்னா அப்படி இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் காசு இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போதும்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது போதும்னு சொல்கிறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியாதுங்க அர்த்தம். என்னடா மூச்சுக்கு நேரம் இப்படி சொல்கிற, சமாதானம் பேசுகிறேன்னு கேட்டால் நம்ம தெரியும் ஒருத்தர் வந்து ஒரு முனிவர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து காசு பணம் எதுவுமே அக்கறை இருக்காருன்னா அது வேறு. பட் நீங்கள் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கிற நம்மள மாதிரி பீப்புளுக்கு பணம் தான் பிரச்சனை தெரியுது. பட் அது வந்தால் இல்லை இது போதுமானது, இந்த செலவு போதுமானது, இது வந்து நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு கட்டுக்குள்ளே சுருக்கிக்கிறீங்க. அதுக்கு மேலே உங்களால் ஒன்றும் போக முடியாமல் இருக்கணும், அதை உங்களுக்கு மேலே திங்க் பண்ண முடியாமல் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒன்றே ஒன்றா சொல்ல வருவேன், ட்ரீம் பிக்கு, அச்சீவ் பிக்கு. கண்டிப்பாக நான் சொல்லணும். நீங்கள் 10 விஷயம் நினச்சா இல்லை ஒரு விஷயம் நடக்கிறதே இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். என்னடா இது லைஃப் அன்லக்கியாக இருக்கேனே, எனக்கு 10 நினச்சா ஒன்று அப்படிங்கிற சொல்லி நீங்கள் 100 நினச்சா தான் ஒரு 10வது நடக்கும். ஸோ கஷ்டப்பட்டு உங்களை கண்ணை மூடிட்டு ஓட சொல்லலை நான். நிறைய விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுங்க. நீங்கள் பறந்து இருந்து யோசிக்கிறதுக்கே பயப்படுறீங்க. அதுதான் என் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் காசு நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே நான் சொல்கிறேன், கடினமாக உழைக்கணும். என்னடா கடினமாக உழைக்கணும்னு கேட்டால், நம்மகிட்ட பணம் இருக்குது, என்ன சொல்கிறது, சொத்து இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தூங்கி தூங்கி எந்திங்க, தேட்டருக்கு போங்க, ஜாலியாக ரீல்ஸ் போடுங்க, இன்ஸ்டாகிராம் பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் ஆனால் நமக்கு நாளைக்கே என்ன வழின்னு தெரியாதுங்கிறப்ப நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அபத்தம். அது நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இது எந்த அளவுக்கு ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தான் தெரியல. இதை நான் ஃபீல் பண்ணனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். நமக்கு நாளைக்கே வழி இல்லைங்கிறப்ப நம்ம இன்றைக்கி நாளைக்கும் சேர்த்து வேலை பார்த்து தான் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு நான் எப்போவுமே சொல்லிக்கிறதுக்கு, நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன். ஏன்னா என்கிட்ட அந்த சோர்ஸ் இல்லை. உண்மை தானே, அது காரணம் யாருமே இல்லை, நான் தான். எங்கள் அப்பா அம்மாலாம் சும்மா குத்தம் சொல்லக்கூடாது. அவர் மூட்டை தூக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை ஆக முடியுமோ வேலை ஆகும். ஏன்னா அவருக்கு அதான் தெரியும், அவரால் அதான் முடியும் அப்படின்னு வச்சு நான் அவரை போட்டு குத்துறேன்னா நான் மகனே கிடையாது இல்லையா? ஸோ அதனால சொல்ல வரேன்,
எப்போவுமே நம்மளோட வேலை அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த வேலைக்கு காரணம் நம்ம தான். அதுலேருந்து நம்ம மீள போகிறதும் நம்ம தான் அப்படிங்கிறத மட்டும் முடிவு வச்சுக்கோங்க. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க கற்றுக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும் தான் நம்மளால உங்களோட ட்ரீம் பிக்கா இருக்க முடியும். அச்சீவ்மெண்ட்டும் அது பிக்கா இருக்கும். நீங்க 10 விஷயம் நெனச்சு ஒரு விஷயம் தான் நடக்குதா? 100 விஷயம் நெனைங்க. கண்டிப்பா 10 விஷயம் நடக்கும். அதனால தான் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா நல்லா ஹார்ட் கோரா ஒர்க் பண்ணுங்க. மனசுக்கு பயந்து வேலை பார்த்தா கண்டிப்பா பணம் நம்மகிட்ட நிக்கும். அது வந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயம். இப்ப என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் போடுறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா இது போர்ட்ஃபோலியோ சும்மா வாரம் வாரம் போடுறேன். எந்த மாற்றமும் இல்லைன்னு கேட்டா, ஒரு ஸ்டெடியா கிராஜுவலா மாற்றம் இருக்குங்க. சரிங்களா? இந்த ரூ. 3500 நான் என்ன சொல்றது? ரூ. 3400 நான் இத்தன நாள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையா நான் ஃபீல் பண்றேங்க. எந்த காசு உடல் பார்த்தீங்கன்னா, பாப்பாக்குலாம் உடம்பு சரியில்லாம போச்சு. பட் அப்பலாம் எடுப்பேன்னு நெனச்சேன். என்னால எடுக்கல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்படியே நான் ஹோல்ட் பண்ணி அத கொண்டு போயிட்டேன். எப்படியோ பாப்பாவுக்கும் சரியா போயிட்டு. ஸோ கண்டிப்பா இந்த பணங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டா இல்ல. இந்த பணங்கிறது உங்களுக்கு போட்டு காட்டுறது பகட்டா? அதுவும் கிடையாது. இந்த பணங்கிறது எனக்கு ஒரு டிசிப்ளின் வளர்த்துக்கிறது. கண்டிப்பா மணி வர வர உங்ககிட்ட ஒரு டிசிப்ளினும், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? இண்டிபெண்டன்ட்டும் கிடைக்கும். அது வந்து நீங்க வச்சிருந்தா தான் ஃபீல் பண்ண முடியும். நாளைக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தவிக்கிற தவிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அத விட உலகத்துல கொடூரமான எதுவுமே இல்ல. அத நான் அனுபவிச்சனால சொல்றேன். நீங்களும் அனுபவிப்பீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ கண்டிப்பா சொல்றேன். மணி வந்து போதும்லாம் நினைக்காதீங்க. நல்லா சம்பாரிங்க. நல்லா சேவ் பண்ணுங்க. ஃப்யூச்சர பார்த்துக்கோங்க. என்னடா இது இல்ல நான் இப்படி தான் ப்ரோ நான் வருவேன், செலவு பண்ணுவேன். எனக்கு தேவை கிடையாது அப்படிலாம் நினைக்காதீங்க. நாளைக்கு உங்கள நம்பி வர்றவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நான் கத்துக்கிட்டது தான். ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட ஒரு ரூ. 750 பில் இல்லாம 2 மணி நேரம் உட்காந்து ஹாஸ்பிட்டல்லயே உட்காந்துட்டு வந்ததெல்லாம் இன்னைக்கு எனக்கு நடந்துச்சு. ஸோ அப்படியோட இந்த வீடியோ எடுக்கிறேங்கிற பட்சத்தில எனக்கு ரொம்ப என்ன சொல்றது மன வருத்தமா இருக்கு. அதனால இந்த வீடியோல இப்படி புலம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ். ஏற்கனவே சொன்ன மாரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்ல ஒர்க் பண்றேன். உங்க வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, சிம்மினி, டிஷ் வாஷரு, ஓவனு, ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனரு இந்த மாரி எந்த ஃபோன் இந்த மாரி எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே எடுக்கணும்னா, தயவு செஞ்சு என்னோட இன்ஸ்டாகிராம்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. Gautams_mn இது வந்து என்னோட பர்சனல் ஐடி. Tamilis_products இது வந்து என்னோட சேல்ஸுக்காண்டி நான் வச்சிருக்கக்கூடிய ஐடி. இதுல நீங்க எப்பனாலும் வந்து எனக்கு சேட் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம கனெக்ட் பண்ணுவோம் நான் ஃபீல் பண்றேன். நான் லிங்க்ஸ கீழ குடுக்குறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் ஜாயின் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். நீங்க என்ட்ட பொருள் எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. பட் ப்ளீஸ் நீங்க ஒரு பொருள் எடுக்க முன்னாடி அந்த பொருள பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா? நீங்க என்ன சொல்றது ஒரு ரூ. 400க்கு அங்க சட்டைய 2 வாட்டி போட்டி பாத்து டிசைன்லாம் பார்க்குறோம். ஸோ ரூ. 30,000 ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எது பெஸ்ட்டா இருக்கோ நீங்களே எடுங்க. கண்டிப்பா உங்கள பிரெயின் வாஷ் பண்ணி மண்டைய கழுவணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நான் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சேல்ஸ் கத்துக்கலன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ்.